எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் இந்த வீக்லி டெஸ்ட் ஆகட்டும், உங்களுக்கு வர இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் ஆகட்டும், ஃப்ரீக்வெண்ட்டாக அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணால் தான் உங்களால் எக்ஸாமில் போய் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் கைடு அப்படிங்கிறது, போஸ்ட் ஆஃபீஸ் கைடு என்னங்கிறது பார்ட் ஒன்னை பற்றி பார்த்துருவோம். அதில் அந்த டவுட்ஸ் குரூப்பில் நிறைய கேட்டிருந்தாங்க, அதை கிளியர் பண்ணிட்டு. கிளாஸ் முடிச்சுட்டு பார்த்துடலாம். நம்ம இதை கைடை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துடலாம். அதெல்லாம் அப்படியே ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், குரூப்லேயே ரிப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ நம்ம அதை எடுத்தோன்னா ஒரு half அன் ஹவர் அதில் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, அப்படியே போகும். அப்படியே மூவ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லைட். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிளாஸில் சொன்ன மாதிரி தான். எப்படின்னா நம்மளோட டொமஸ்டிக் ஐட்டம்ஸ் என்ன இருக்கோ அது எப்படி ரெகுலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது ஃபாரின், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ். இந்த மாதிரி 4 பார்ட்டாக இருக்கும். என்ன என்ன நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கைடை பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சுப்போம். இட்ஸ் அ அஃபிஷியல் பப்ளிகேஷன். எதுக்காக ஒரு அஃபிஷியல் பப்ளிகேஷன்? ஒரு ஜென்ரல் பப்ளிக்கும் எம்ப்ளாய்க்கும் இருக்கக்கூடிய இணைப்பு பாலமாக இருக்கும். இதில் தான் எப்படி நம்ம பண்ண போகிறோம், ஒரு லெட்டரை எப்படி அனுப்ப போகிறோம், எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் அவுட்லைனிங் இதில் இருக்கும். அது எதுக்கு? ஒரு யூனிஃபார்மிட்டிக்கும் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கும். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி கொண்டு போக போகிறோம், எப்படி நம்மக்கிட்ட வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவு சொல்கிறதுக்கு தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கைடு நமக்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இந்த கைடு பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்ட்டில் இருக்கும். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் போஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நம்ம அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை கம்பைல் பண்ணி ஒரே இதில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த பார்ட் 1 பார்ட் 2 பிஏ சிலபஸில் ஃபுல்லாக இன்க்ளூட் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அடுத்து பார்ட் 3 எங்கே யூஸ் பண்ணுறதுல இப்போதைக்கு அது ஒமிட்டடு. லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கெங்கெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு புக்கு தான் அது பார்ட் 3. பார்ட் 4ங்கிறது நம்மளுடைய சேவிங்ஸ் பேங்க் அண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ். நம்ம சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கைடு தான் பார்ட் 4. இப்போ நம்மக்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸ் கைடில் 4 பார்ட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்ட் 1 பார்ப்போம். பார்ட் 1ல் செக்ஷன் 1 ஜென்ரலாக என்ன இருக்குது? ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அது எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுக்கு யார் ஓனராக இருப்பாங்க, யார் வந்து கடைநிலை ஊழியராக இருப்பாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தான். இதில் இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே வந்துடுவோம். நம்மளை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். அதில் ஒரு பிரிவு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். இதை ஃபர்தராக கிளாசிஃபை பண்ணும். டிபார்ட்மெண்ட் போஸ்ட் எப்படியெல்லாம் கிளாசிஃபை ஆகுது, இதில் எப்படி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹெட் இப்போ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் ஒரு தலைமையாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ்க்கு ஒரு அமைச்சராக இருக்காரோ, யூனியன் மினிஸ்டராக இருக்காரோ அவர் தான் நமக்கு வந்து கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியாக வருவார். கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி மீன்ஸ் அவரோட கைட்லைன்ஸில் தான் நம்ம என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம். அடுத்தது இதுக்கு ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் இருப்பார். அந்த ஸ்டேட் மினிஸ்டரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார். இது ஒவ்வொரு இப்போதைக்கு மாற போகிறது இல்லை. இப்போ நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜோதித் ராய் சிண்டே அப்படிங்கிறவரும், ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் பஸ்மதி அப்படிங்கிறவரும் இருக்காங்க. அடுத்து இதுக்கு கீழே இன்டர்னலாக டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும் பொழுது இவங்க டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயீஸாக வந்துடுவாங்க, ஆஃபீஸர்ஸ். இதை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆப்ரேஷன் சைட், இன்னொன்று வந்து பாலிசி மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த பாலிசி மேக்கிங்கெல்லாம் ஹெட்டாக இருக்கக்கூடியது வந்து செக்ரட்டரி ஆஃப் போஸ்ட். இந்த ஆப்ரேஷனல் இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிமுறைகளை கொண்டு வருது
டிஜிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்ட். ஓகேங்களா? நம்ம டிபார்ட்மெண்ட்ல இப்படிதான் பிரிக்கிறாங்க. ஒன்று பாலிசி டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் ஒருத்தருடைய பொறுப்பும், அந்த பாலிசி டிசிஷனை எப்படி ஆப்ரேஷனல்ல எப்படி நடைமுறை செயல்படுத்துறது அப்படிங்கிறதையும் ரெண்டா பிரிக்கிறாங்க. இவங்களுக்கு கீழே ஃபர்தரா சப்டிவைட் ஆகும். ஆர்கனைசேஷன் இன்னும் சப்டிவைட் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து நம்ம செக்ரட்டரி போஸ்ட், அவரோட அவர் என்ன பண்ணுவாரு, டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் பண்ணுவார். இவர் தான் இந்த பாலிசி மேக்கிங் எல்லாத்துக்குமே ஒரு தலைவராகவும் இருப்பாரு. டிஜி போஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நிர்வாகியா இருப்பார், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பார். ஐபிஓ ஆக்ட், இந்த ஐபிஓ ஆக்டுக்கு இப்போ நமக்கு 2023 போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் வந்துருச்சு, ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்டுக்கும் இந்த பிஎல்ஐ இது பிஎல்ஐ பாலிசிஸ்க்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு நிர்வாகியா வந்து டிஜி போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பார். நெக்ஸ்ட், இப்போ இந்த இந்த ஸ்ட்ரக்சரை முழுசா நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டு போர்டா இருக்கிறது வந்து போஸ்டல் சர்வீஸ் போர்டுன்னு சொல்லக்கூடிய உயர்மட்ட குழு. உயர்மட்ட குழு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அஃபெக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடி. இந்த குழு தான் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. என்ன பண்ண போறோம், என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் பண்ண போறோம், என்ன டிபார்ட்மெண்டோட வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பாலிசி எப்படி மேக் பண்ண போறோம், எப்படி பிளான் பண்ண போறோம், இந்த சர்வீசஸ் எப்படி இந்தியா ஃபுல்லா, கண்ட்ரி ஃபுல்லா எப்படி சர்வீசஸை சீம்லெஸ்ஸாக கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கக்கூடியதான் இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுன்னு சொல்லக்கூடிய பிஎஸ்பி. நெக்ஸ்ட், இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய சேர்மனா செக்ரட்டரி ஆஃப் போஸ்ட் இருப்பாரு. அடுத்து இதோடைய செக்ரட்டரி, இதனுடைய போஸ்டல் போர்டுனுடைய செக்ரட்டரி அப்படின்னு கேட்டாங்கன்னா டெப்டி டைரக்டர் ஜெனரல், டிடிஜி. இவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் தருவாரு. செக்ரட்டரி ஆஃப் போஸ்ட் வந்து ஒருத்தர் இருப்பாரு, இந்த போஸ்டல் போர்டுக்குன்னு ஒரு செக்ரட்டரி இருப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன ரேங்க்ல இருக்கக்கூடியவர்னு பாத்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் ஜெனரல்னு சொல்லக்கூடிய டிடிஜி. இவர் தான் இந்த போஸ்டல் போர்டுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் இவர் பார்த்துப்பார். இதுக்கு கீழே மெம்பர்ஸ் வருவாங்க. செகண்ட், ஒரு நிமிஷம். ஓகே, இந்த மெம்பர்ஸ் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா, இந்த மெம்பர்ஸை தவிர ஒரு பர்மனன்ட் இன்வைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 பேர், பர்மனன்ட் இன்வைட்டின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை விட்டு 2 பேரும், டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள டிஜி போஸ்ட், இவங்க 3 பேரும் பர்மனன்ட் இன்வைட்டியா இருப்பாங்க. எப்படின்னா எப்பயுமே அந்த போஸ்டல் போர்டு கூடும் பொழுது இவங்களும் சேர்ந்து இருப்பாங்க. இந்த டிஜி போஸ்ட் என்ன பண்ணுவாரு, மேனேஜ் ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா போஸ்ட் அண்ட் லீட்ஸ் போஸ்டல் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட்லையும் இந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கும் இவர் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற முடிவுகளை இவர் எடுப்பாரு. அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் கோஆர்டினேஷன். இவர் இந்த எடுக்கக்கூடிய முடிவுகளை கோஆர்டினேட் பண்றதுக்காக, டிவிஷன்ஸ்குள்ள கோஆர்டினேட் பண்றதுக்காகவும், அக்ராஸ் தி டிபார்ட்மெண்டலோட இன்ஆக்டிவ்ஸ், ஒரு புது விஷயங்களை செய்யறதுக்காக கூடிய கோஆர்டினேஷனை இந்த ஏடிஜி கோஆர்டினேஷன் பண்ணுவாரு. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, ஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி அண்ட் ஃபினான்சியல் அட்வைசர். நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ரிஃபா சிஃபா அப்படின்னு. அதே மாதிரி நம்ம போஸ்டல் போர்டுக்கும் ஒரு ஃபினான்சியல் அட்வைசரி இருப்பாங்க. இவங்க இந்த ஃபினான்சியல் கைட்லைன்ஸ், எவ்வளவு செலவாகும் ஒரு பாலிசியை கொண்டு வந்தாலோ, ஒரு பாலிசிக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும் பொழுதோ
இதற்கான செலவுகள் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய வேலைகளை இந்த ஏஎஸ் அண்ட் எஃப்ஏன்னு சொல்லக்கூடிய அடிஷ்னல் செக்ரட்டரி அண்ட் ஃபினான்சியல் அட்வைசர் இந்த வேலைகளை இவர் பார்ப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, இதில் மெம்பர்ஸ் எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு முன்னாடி வரைக்கும் 6 இருந்துச்சு, இப்போ 7 மெம்பர். 7 மெம்பர் எப்படி மெம்பர்ஸ் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் பர்சனல், மெம்பர் ஆப்ரேஷனல், மெம்பர் டெக்னாலஜி, மெம்பர் ஃபினான்சியல் சர்வீஸ், மெம்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெம்பர் ஹெச்ஆர்டி, மெம்பர் சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங். இதுதான் இப்போ புதுசாக சேர்த்தக்கூடிய. இதுல ஒரு கரெக்ஷன், இது வந்து போன வருஷம் மெம்பர் போர்டு, அடுத்த பேஜ்ல தான் கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே. ஓகே, இப்போ மெம்பர்ஸ் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் போர்டு இப்போ கரண்ட் மெம்பர்ஸ் யாருங்கிறது இது பிபிடியில் இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கோங்க. இதில் பாருங்க, மெம்பர் டெக்னாலஜி அண்ட் எஸ்டேட், மெம்பர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மெம்பர் ஃபினான்சியல் சர்வீஸ், மெம்பர் ஃபிலட்லி மீடியா அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், மெம்பர் ஆப்ரேஷன்ஸ், மெம்பர் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் மெம்பர் பர்சனல். இது மெம்பர்ஸ் வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க, ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரும்பொழுது சேஞ்ச் ஆயிடுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த எக்ஸாம்ஸில் அந்த மெம்பர் நேம்ஸ் கேட்க மாட்டாங்க, என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்க, என்னென்ன வந்து போஸ்டல் போர்ட்ஸில் எவ்வளோ மெம்பர்ஸ், போஸ்டல் சர்வீஸ் போர்டில் பர்மனெண்ட் இன்வைட்டி கேட்கலாம், இல்லாட்டி எவ்வளோ மெம்பர்ஸ் நம்ம ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது கேட்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த மெம்பர்ஸ் இதெல்லாம் எத்தனை, இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டிவிஷனா இல்லை மெம்பர் இருக்காங்களா, அதுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களை கேட்பாங்க. இந்த பேர் மேக்ஸிமம் வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது சேஞ்சபிள், ஒரு 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 பீரியடில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், ஏன்னா இவங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும்பொழுது தான் மெம்பர்க்கே போவாங்க, அதனால அதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்து அடுத்து இப்போ பிஎஸ்பியோட ரோல்ஸ் என்னங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ ஏபிடி வந்துச்சு இல்லையா, ஒரு பார்சல் ட்ராக்கிங் சிஸ்டம் இதில் போட்டுக்கோம். நீங்கள் ஒரு ஏபிடி வந்துச்சு, இந்த ஏபிடி வரதுக்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜி டிவிஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிஎஸ்பி முன்னாடி அதை அந்த ஸ்கீம்ஸ் அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுவாங்க, நமக்கு இவ்வளோ இந்த நாள் இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிம்பாங்க. இதை வந்து அந்த ஃபண்ட் ப்ராஜெக்ட் இவ்வளோ செலவாகும்பாங்க, அந்த செலவானதான் நம்ம அந்த பர்மனெண்ட் இன்வைட்டின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபினான்சியல் அட்வைசர், அடிஷ்னல் செக்ரட்டரி அண்ட் ஃபினான்சியல் அட்வைசர் அவரோட இதுக்கெல்லாம் போகும், போய் எல்லாரும் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் படிப்படியாக பைலட் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் சும்மா நம்ம என்னன்னா ஆர்கனைசேஷன்ல மேலோட்டமா என்ன நடக்குது டாப் லெவல்ல அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டை எப்படி பிரிச்சிருக்காங்க, எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக காரணங்களுக்காக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா 23 சர்க்கிளாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சர்க்கிளையும் ஹெட் பண்ணுறவர் வந்து சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேங்க்ல இருக்கக்கூடிய சீஃப் அப்படின்னு சொல்லுவோம், சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் சிபிஎம்ஜி. இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் போஸ்டல் சர்வீஸ் வித்தின் தேர் ரீஜனுங்கிறது வந்து அந்த சர்க்கிளை தான் குறிக்குது. அவர் பார்க்கக்கூடிய சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடிய போஸ்டல் சர்வீஸோட எல்லா நடவடிக்கையும் அவர் தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்மூத் டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் டிபார்ட்மெண்டல் பாலிசிஸ். இப்போ போஸ்டல் சர்வீஸ் போர்டில் ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, டைரக்டரேட்ல இருந்து வந்துருச்சு அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய முழு பொறுப்பும் நம்ம சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல்னு சொல்லக்கூடிய சிபிஎம்ஜிக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. இப்போ இந்த 23 சர்க்கிள் சொன்னோம் இல்லையா, இந்த 23 சர்க்கிளையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல 6 சர்க்கிளை தவிர மீதி எல்லா சர்க்கிளும் ஒரே ஒரு ரீஜனை, ஒரே ஒரு இதை மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க. மற்ற இருக்க அந்த 6 சர்க்கிள் மட்டும்
அடிஷ்னலாக இன்னும் அதாவது யூனியன் டெரிட்டரியாக இருக்கும், இல்லாட்டி ஒரு அடிஷ்னல் சர்க்கிளையும் சேர்த்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் இப்போ ஆந்திர பிரதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் பார்க்கறது மட்டும் இல்லாமல் யானத்தையும் சேர்த்து பார்க்குறாங்க. அதுவே டெல்லி சர்க்கிள், சாரி, அடுத்துவே குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குஜராத் மட்டும் இல்லாமல் தாதர் நாகர் ஹவேலி அந்த மாதிரி சேர்த்து பார்க்குறாங்க. இது 23 சர்க்கிளும் பார்த்துக்கோங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போ ஆந்திராங்க பொழுது ஜூரிஸ்டிக்ஷன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் யாமம், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விஜயவாடா. இந்த மாதிரி இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் அந்த ஜூரிஸ்டிக்ஷனை பார்க்கக்கூடிய சர்க்கிள்ஸ் தான் கேட்குறாங்க. குஜராத் பார்த்துக்கோங்க. அடுத்து கேரளா பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் லட்சத்தீவு இருக்கும். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 சிஸ்டர் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா, இந்த 6 ஸ்டேட்டையும் சேர்த்து ஒரே சர்க்கிளாக இருக்குது, நார்த் ஈஸ்ட் சர்க்கிள். பஞ்சாப் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்டு சத்தீஸ்கர் ரெண்டையும் சேர்த்து பார்க்குறாங்க. தமிழ்நாடு அதே மாதிரி தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி. வெஸ்ட் பெங்காலை பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அந்தமான் அண்ட் நிக்கோபார், இதை 3ஐயும் சேர்த்து வெஸ்ட் பெங்கால் சர்க்கிள்குள்ள நம்ம ஜூரிஸ்டிக்ஷன், அது நம்மளோட நிர்வாக ஈஸியாக நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு சர்க்கிளாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கும். ஓகே, இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும் டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்க்ஷனல் யூனிட் எப்படி இந்த டிபார்ட்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டை முன்ன சொன்ன மாதிரி ரெண்டாக பிரிச்சிருப்போம். ஒரு கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் போஸ்ட்டும், இன்னொரு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டிஜிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ், இவங்களுக்கு கீழே வந்துடும். இதற்கு கீழே இவங்க 2 பேர்த்தையும் கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி மெம்பர் சர்வீஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு பிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் போர்டு வந்துடும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஸ் அண்ட் சர்வீஸ் போர்டு, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா சர்க்கிள்ஸ் வந்துடும். சிபிஎம்ஜி வந்துருவார். அது கீழேயே நமக்கு ஆர்மி போஸ்டல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய ஏபிஎஸ் வந்துடும். சிஇபிடி மைசூர் வந்துடும். போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் டைரக்டரேட் வந்துடும். பிஸ்னஸ் டைரக்டரேட் பிடி வந்துடும். ரக்கன்பான்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, அதுவும் இது கீழே வந்துடும். பார்சல் டைரக்டரேட். இப்போ டைரக்டாக மெம்பருக்கு கீழே எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொன்னோம். அதுக்கு கீழே ஃபர்தராக சப்டிவைட் ஆகும். இப்போ ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று 56 ஏபிஓன்னு சொல்லக்கூடிய 56 ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று 99 ஆர்மி போஸ்ட் ஏபிஓன்னு சொல்லக்கூடிய ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் கொல்கட்டாவில் இருக்குது. அதையும் ஃபர்தராக எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ், செக்ஷன் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸ். ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை, இது வந்து சேஞ்சபிள், ஒரு ட்ரூப் மூவ் ஆகும் பொழுது மூவ் ஆகக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸஸ். ஓகேங்களா. இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா சிஇபிடி மைசூருக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விங்காக இருக்குது. இதுக்கு கீழே வந்து இப்போ சிபிசி சென்னை, சிஆர்பிசி சென்னை, இதெல்லாம் இப்போது சிஇபிடி கீழே வரும். இப்போ சிஇபிடியோட கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபியோட இன்டகிரேட் பண்ணி ஐபிபி தான் இப்போ வந்து சிஇபிடியோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸை பார்க்குறாங்க. அடுத்து சர்க்கிளில் வந்துட்டீங்க அப்படின்னா சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் வந்து ஹெட்டாக இருப்பார். அவருக்கு கீழே என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ரீஜனல் போஸ்ட் மாஸ்டர்ஸ் வருவாங்க. சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போ வரும். அதற்கு கீழே ரிட்டன் லெட்டர் ஆஃபீஸ்னு சொல்லக்கூடிய ஆர்எல்ஓ வரும். அதே மாதிரி போஸ்டல் ட்ரைனிங் சென்டரில் ZCCன்னு சொல்லக்கூடிய ஜோனல் ட்ரைனிங் சென்டர்ஸ், இது சர்க்கிளுக்கு கீழே வரும். இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சீஃப்க்கு அப்புறம் ரீஜனல்ஸாக நம்ம போஸ்ட் ஆஃபீஸை பிரிக்கிறோம். ரீஜனல்ஸாக பிரிக்கும் பொழுது 2 விங், ஒன்று ஆர்எம்எஸ் விங், இன்னொன்று போஸ்டல் விங். இது ரெண்டுமே டிவிஷன் ஆஃபீஸ்னு சொல்லக்கூடியது. ஆர்எம்எஸ் டிவிஷன்ஸ் அண்ட் போஸ்டல் டிவிஷன்ஸ். இது சப் கிளாசிஃபை பண்ணிக்க அப்படின்னா போஸ்டல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் சப் டிவிஷன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்க ஆர்எம்எஸ் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா
ஹெச்ஆர்ஓ அண்ட் சப்டிவிஷன்ஸ் இருக்கும். அதற்கு கீழே சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ், அடுத்து மெயில் ஆஃபீஸ் செக்ஷன்ஸ்னு ஆர்எம்எஸ் டிவிஷன்ஸ் முடிஞ்சிடும். போஸ்டல் டிவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சப் டிவிஷன், ஹெட் ஆஃபீஸ், சப் ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ். இதுதான் இதோட லாஸ்ட் ஸ்டேஜ். அதே மாதிரி ஆர்எம்எஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன்ஸ் தான் லாஸ்ட் ஸ்டேஜ். மெயில் ஆஃபீஸ் ஆர் செக்ஷன்ஸ் தான் லாஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு கீழே ரீஜனுக்கு கீழே தான் ஜிபிஓன்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் வரும், ஃபாரின் போஸ்ட் வரும், போஸ்டல் ஸ்டோர் டிப்போஸ் வரும், எம்எம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய மெயில் மோட்டார் சர்வீசஸ் இது கீழே தான் வரும். ஓகேங்களா? இதுதான் ஃபங்க்ஷனல் யூனிட். எப்படி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இயங்குது அப்படிங்கிறதோட ஃபங்க்ஷனல் யூனிட்டோட சார்ட் தான் அது. இப்போ ஏபிஎஸ் அப்படின்னா என்னன்னு சும்மா ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஏபிஎஸ் எதுக்காக இருக்கு அப்படின்னா, ஆர்மியில் சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்மி பர்சனுக்கு கம்யூனிகேஷன் போகணும் இல்லையா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து எல்லாமே டெக்னிக்கலாக எல்லாமே ஈஸியாக மூவ் ஆகிடுது. ஒரு காலத்தில் வந்து அவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு மெசேஜை சொல்கிறதுனா போகும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு 56 ஏபிஓவும் 99 ஏபிஓவும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்பயுமே நம்ம ஆர்மி போஸ்டல் சர்வீஸ்க்கு லெட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், பட் குறைஞ்சிருச்சு. இதில் நம்ம முன்ன சொன்ன மாதிரி பேஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ஆர்மி போஸ்டலுக்கு பொறுத்த வரைக்கும் பேஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. சரி, உங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏபிஎஸ்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் சர்க்கிள் எதுக்கெல்லாம் பண்ணுன்னா, ஆர்மிக்கு சர்வ் பண்ணுவாங்க, நேவிக்கு சர்வ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் சர்வ் பண்ணுவாங்க. இதனுடைய ஏபிஎஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா சேனா தாக் பவன். சேனா தாக் பவன் லொக்கேட்டட் அட் சேனா தாக் பவன், நியூ டெல்லியில் இருக்குது. இதை யார் ஹெட் பண்ணுவாங்க? இந்த ஆர்மி போஸ்டல் நமக்கு எப்படி சொன்னோம், ஒரு சர்க்கிள் ஆஃபீஸை வந்து சீஃப் எப்படி ஹெட் பண்ணுறாரோ அதே மாதிரி ஆர்மி போஸ்டல் சர்வீஸை வந்து ஹெட்டட் பை ஏடிஜின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல். நெக்ஸ்ட் போயிங்க. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஜின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் இதை பண்ணுவார். அவருக்கு என்ன ஈக்குவலண்ட், அதாவது ஆர்மி கேடரில் என்ன ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஜெனரல் ரேங்க்ல இருப்பார் அவர். நம்ம போஸ்டல் அஃபிஷியல் தான், பட் அங்கே இருக்கும் பொழுது இங்கே வந்து போஸ்டலில் வந்து ஏடிஜிங்கிற ரேங்க்கும் ஈக்குவலண்ட் டு மிலிட்ரி ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஜெனரல் உடைய ரேங்க்கும் இருக்கும். அடுத்து ஏபிஎஸ் வந்து 1 சிபிபிஓ அண்ட் 2 சிபிபிஓ அப்படின்னு 2 இதாக பிரிச்சிருப்பாங்க. ஒன் சிபிபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய 56 ஏபிஓ வந்து டெல்லியிலையும், 99 ஏபிஓ வந்து கொல்கட்டாவிலையும் இருக்கு. இது என்ன எங்கே சர்வ் பண்ணுறாங்க? 56 பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சென்ட்ரல் மிலிட்ரி யூனிட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து 99 பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் மிலிட்ரி யூனிட்ஸ்க்கு இருக்க வரக்கூடிய தபால்களையோ இல்லை ஃபினான்சியல் சர்வீசஸ் கூடயோ நமக்கு அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஏபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்க்குன்னு ஒரு தனி ட்ரைனிங் சென்டரும் உண்டு. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்டின்னு சொல்லக்கூடிய நாக்பூரில் இருக்கக்கூடிய காம்டிங்கிற இடத்துல இருக்குது. இது மகாராஷ்டிரா சர்க்கிளுக்கு கீழே வரும். இதில் எந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எப்படி ஒரு மிலிட்ரிக்கு வர மெயில்ஸை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி செக்யூர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது,
இந்த வார் டைம்ல அல்லது பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ்ல நம்ம ஏபிஎஸ்ல இருந்து போகக்கூடிய ஸ்டாஃப்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளைஸ் அவங்களுக்கு தேவையான இந்த லாஜிஸ்டிக்ஸ் சப்ளைஸை எப்படி டிஸ்பேச் பண்றது அப்படிங்கிற ட்ரைனிங்கை இந்த ஏபிஎஸ் ட்ரைனிங் சென்டரான காம்டியில் கொடுக்குறாங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டல் கம்யூனிகேஷன் சர்வீஸ் அண்ட் ரிலையபிள் செக்யூர் அண்ட் ரிலையபிள் மெயில் டெலிவரி இன் வார் ஜோன்ஸ். இந்த போஸ்டல் கம்யூனிகேஷன் சர்வீசஸ் வார் ஜோன்ல வந்து ஒரு ரிலையபிளான சர்வீஸா கொடுக்குறாங்க. அடுத்து சிக்னிஃபிகன்ஸ், இது முக்கியத்துவம் என்ன, நான் முன்ன சொன்ன மாதிரி தான். முன்னாடி வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் வந்து மிலிட்ரிக்குள்ள இல்லாமல், மிலிட்ரிக்குள்ள மீன்ஸ் நமக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்க்கு முன்னாடி வரைக்குமே என்னன்னா ஒரு மிலிட்ரி பர்சனோட கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. அந்த சமயங்களில் லெட்டர் கம்யூனிகேஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ ஃபோன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ இந்த அளவுக்கு ஒரு லெட்டர் போக்குவரத்து மிலிட்ரி பர்சன்ஸ்க்கு ஏபிஎஸ் பர்சன்ஸ்க்கு இல்லை. பட் நம்ம இந்த சிக்னிஃபிகன்ஸ்க்காக தான் வச்சிருக்கோம். அடுத்து சிஇபிடி பார்த்துருவோம். சண்முகம் நெக்ஸ்ட் சிஇபிடி போயிருங்க. இப்போ ஏபிஎஸ் பார்த்துட்டோம். அடுத்து சிஇபிடினா என்ன? சென்ட்ரல் ஃபார் எக்ஸலன்சி இன் போஸ்டல் டெக்னாலஜி. இந்த அப்ரிவேஷன்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு, பார்த்துக்கோங்க. எக்ஸலண்ட்டுன்னு போடுவாங்க, இல்லாட்டி போஸ்ட்ன்னு போடுவாங்க. கரெக்டான வேர்டிங்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. சென்டர் ஃபார் எக்ஸலன்சி இன் போஸ்டல் டெக்னாலஜி. சிஇபிடி எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெப் அப்ளிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் ட்ரிவைன் சர்வீசஸ். நம்ம புதுசாக இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு சாஃப்ட்வேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஒரு சாஃப்ட்வேரை மாடர்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய டெக்னிக்கல் டெவலப்மெண்ட், அதனுடைய ஹடில்ஸ் என்ன இருக்குது, ஒரு ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் வந்து அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற சர்வீஸ் எப்படியெல்லாம் நம்ம அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு பார்க்கக்கூடிய யூனிட் தான், ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் யூனிட் தான் நமக்கு சிஇபிடி. முன்ன சொன்ன மாதிரி இப்போ சிஇபிடி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஐபிபிபி. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐபிபிபி அந்த ப்ரொப்போசலை வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபீல்டு லெவல் ப்ரொப்போசல்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை டெக்னிக்கல் டிவிஷன் வந்து அதை கோ த்ரூ பண்ணி அதில் ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வேணுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஃபர்தராக அதை பிஎஸ்பியில் சப்மிட் பண்ணி அப்ரூவல் வாங்குவாங்க. இதுக்கான எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டெண்டர் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஐபிபிபி பார்த்துக்கிறாங்க. அடுத்து இந்த சிஇபிடியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சிஇபிடியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மைசூர். முன்ன சொன்ன மாதிரி தான் இதில் பிபிடியில் தான் கொடுத்துருக்கோம். சாஃப்ட்வேர், டேட்டா டெவலப்மெண்ட், டேட்டா பேஸ்க்கு அடுத்து ஆட்டோமேஷன் டூல்ஸு, அது மட்டும் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி, டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, இந்த அப்கிரேடேஷன்ஸ், இப்போ ஆன்டிவைரஸ் அப்கிரேட் பண்ணும்பாங்க, இது சாஃப்ட்வேர்ஸ் அப்கிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சிஇபிடியோட கண்ட்ரோலில் தான் இப்போதைக்கு நடக்குது. அடுத்து சிஇபிடி ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குன்னா இல்லை, சிஇபிடிக்கு ரீஜனல் ஆஃபீஸஸ் நிறைய இடத்துல இருக்குது. ரீஜனல் ஆஃபீஸஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி, இங்கெல்லாம் சிஇபிடியோட ரீஜனல் ஆஃபீஸஸும் இருக்குது. ஒவ்வொரு ரீஜனல் ஆஃபீஸஸும் ஒரு கோர் ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறாங்க. இப்போது சிஇபிடி சென்னை பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐ, இப்போ சிஎஸ்ஐ இல்லை, முன்னாடி சிஎஸ்ஐ இருந்த வரைக்கும் சிஎஸ்ஐ மைக்ரேஷன், கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன் மைக்ரேஷன் பண்ணாங்க. அடுத்து டிபிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கும் ஏபிடி உள்ள டெலிவரி போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு உண்டான அந்த சாஃப்ட்வேர்ஸ், அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறது சிஇபிடி சென்னை. அடுத்து சிஇபிடி ஹைதராபாத் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட்டு அண்ட் அதர், இந்த இப்போ நம்ம பிஎம்ஏ பார்க்குறோம் இல்லையா,
பிஒய்ஓடி பார்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சிபிடி ஹைதராபாத் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் புக்கிங், இ-ஷாப் சர்வீசஸ், போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கக்கூடிய அந்த சர்வீசஸை சிஇபிடி ஹைதராபாத் பார்க்குறாங்க. அடுத்து சிஇபிடி பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஆன்டி மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி மணி லாண்டரிங்கும், அடுத்து ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்ஆர்எம்யூ, இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஆன்டி மணி லாண்டரிங்னா என்ன, எஃப்ஆர்எம்யூனா என்னன்னு பிஏ கிளாஸஸில் தெளிவாக முழுசாக பார்க்கலாம். இது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏஎம்எல்னா ஆன்டி மணி லாண்டரிங், எஃப்ஆர்எம்யூனா ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூனிட். இதை வந்து பெங்களூரில் ஹேண்டில் பண்ணுறாங்க. சிஇபிடி டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இஷ்யூஸும் அடுத்து டெக்னிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. சிஇபிடி டெல்லி. ஓகே, சிஇபிடி அவ்வளோதான். அடுத்து ட்ரைனிங் சென்டர்ஸ். இது எல்லாமே மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டா போதும், இன்டெப்த்தாக நமக்கு தேவைப்படாது. இன்னும் கைடில் பார்க்க வேண்டியது, இன்டெப்த்தாக பார்க்க வேண்டியதெல்லாம் நம்ம இன்டெப்த்தாகவே பார்க்கலாம். இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது சிஇபிடி பார்த்துட்டோம். அடுத்து வந்து ரக்கன்பான்னு சொல்லக்கூடிய ரஃபி அகமது கித்வால் நேஷனல் போஸ்டல் அகாடமி. இந்த போஸ்டல் அகாடமி வந்து போஸ்டல் ஸ்டாஃப் காலேஜ்னு இருந்துச்சு, அப்புறம் ரீநேம் 2011 அப்புறம் ரீநேம் பண்ணிட்டாங்க. இதில் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா குரூப் பி அண்ட் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டாக இது ஃபங்க்ஷன் ஆகுது. சிம்பிளாக குரூப் ஏ அண்ட் குரூப் பிக்கான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் ரக்கன்பா ரஃபி அகமது கித்வால் நேஷனல் போஸ்டல் அகாடமி. இது எப்படி, இதோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை டைரக்டர் ஹெடட் பை டைரக்டர் இருப்பார், அசிஸ்ட் பை அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் 2 ஜாயிண்ட் டைரக்டர், 1 டெப்டி டைரக்டர், 2 அசிஸ்டன்ட் முன்னாடி சாரி அடிஷ்னல் டைரக்டர், ஒரு அடிஷ்னல் டைரக்டர், 2 ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், 1 டெப்டி டைரக்டர், 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க எந்தெந்த ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு ஏரியாவில் ஸ்பெசிஃபைடாக இருப்பார். ஒரு திறமை வாய்ந்தவராக இருப்பார். ஒருத்தர் ஃபினான்ஸில் இருப்பார், ஒருத்தர் லாஜிஸ்டிக்ஸில் இருப்பார், ஒருத்தர் ஹெச்ஆரில் இருப்பார், ஒருத்தர் டெக்னாலஜியில் இருப்பார். ஏன்னா அந்த குரூப் ஏ அண்ட் குரூப் பி ஆஃபீஸர்ஸ் தான் கீ ஆஃப் தி டிவிஷன்ஸ். அவங்க மூலம் தான் அந்த டிவிஷன்ஸே நடக்குங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியுங்கிறதுனால ஒவ்வொரு ஏரியாவிலும் ஸ்பெசிஃபைடான ஆஃபீஸர்ஸை ட்ரைனிங்க்கு வச்சுருக்காங்க. அடுத்தது இது மட்டும் தானா, மற்ற ட்ரைனிங் சென்டர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கீழே உள்ள ஆஃபீஸர்ஸ் அஃபிஷியல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டல் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது. எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி குவஹாத்தி அசாம்லேயும், பிடிசி தரங்கா பீகார்லேயும், பிடிசி வதோதரா குஜராத்லேயும், பிடிசி மைசூர் கர்நாடகா, பிடிசி மதுரை தமிழ்நாட்டிலையும், பிடிசி சாரன்பூர் உத்தரப்பிரதேஷ்லையும் இருக்குது நமக்கு. அதெல்லாம் இல்லாமல் இந்த பிடிசிஸும் இருக்குது. இதை தவிர்த்து ஒவ்வொரு டிவிஷன்ஸ்லேயும் டிவிஷனல் ட்ரைனிங் சென்டர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி டபிள்யூசிடிசின்னு சொல்லக்கூடிய ஒர்க் பிளேஸ் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிறதையும் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் சர்க்கிள் ஆஃபீஸில் ஜோனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் அப்படிங்கிறதையும் நடத்துகிறாங்க. இதோட கோர் எதுக்கு, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும் பொழுது ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நம்ம டிஃப்ரெண்ட் ஹைராக்கிஸ் அந்த சார்ட்டில் பார்த்தோம். யாரை பார்த்தோம், சீஃப் பார்த்தோம், பிஎம்ஜி பார்த்தோம், டிவிஷன் செட் பார்த்தோம். இவங்களோட என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்ததில் பார்ப்போம். ஹெட் ஆஃப் தி சர்க்கிள் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஹெட் ஆஃப் தி சர்க்கிள்னா அவர் அந்த சர்க்கிள்கே ஹெட்டாக இருப்பார், அவர் தான் அதுக்கெல்லாம் ஆப்ரேட். இவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட் ஆஃப் தி சர்க்கிள் வந்து டிஜி போஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். ரிப்போர்ட்டிங் ஹைராக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் சர்க்கிள் டிஜி போஸ்ட்டுக்காக இருக்கும். ரீஜனல்னு பார்த்தும் பொழுது என்னென்னா
சர்க்கிளை ஃபர்தராக ரீஜன்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர்னு ஜென்ரல்னு சொல்லக்கூடிய பிஎம்ஜி. இவர் யாருக்கு டைரக்ட் ரிப்போர்ட்டியாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் போஸ்ட் மாஸ்டருக்கு டைரக்ட் ரிப்போர்ட்டியாக இருப்பார். அதுக்கு கீழே சப்டிவைட் ஆகிறது என்ன, ரீஜனுக்கு கீழே டிவிஷன். டிவிஷன்ஸை யூஸ்வலாக சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க, அடுத்து எஸ்பின்னு சொல்லுவாங்க. இந்த கேடரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்க டைரக்ட்லி ரிப்போர்ட்டட் டு ரீஜன்ஸ். அடுத்து ஆர்எம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்எம்எஸ் டிவிஷன்ஸ். இதில் யார் இருப்பாங்க, சூப்பரிண்டென்ட் சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் ரயில்வே ஆர்எம்எஸ், அது போஸ்ட் ஆஃபீஸ். இது ரயில் மெயில் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய எஸ்ஆர்எம் அண்ட் எஸ்எஸ்ஆர்எம். இவங்களும் ரீஜன்ஸ்க்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க டைரக்டா. அடுத்தது சப்டிவிஷன்ஸ். சப்டிவிஷன்ஸ் தெரியும் யார் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, எய்தர் ஏஎஸ்பி ஆர் ஐபி பார்ப்பாங்க. இவங்க கண்ட்ரோலிங் ஃபுல்லாக ஒரு டிவிஷனுக்கு கீழே இருக்கும். எய்தர் ஆர்எம்எஸ்ஸாக இருக்கலாம் அல்லது போஸ்டல் டிவிஷனாக இருக்கலாம். இப்போ ஒரு ஐபி ஆர்எம்எஸ்ல இருக்காரு அப்படிங்கும் பொழுது அவரை ஐஆர்எம்னு சொல்லுவாங்க. ஒரு ஏஎஸ்பி ஆர்எம்எஸ்ல இருக்கும் பொழுது ஏஎஸ்ஆர்எம்னு அவரை சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனல் கேடர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்காக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கேடர்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம்எஸ்னா என்ன, ரயில்வே மெயில் சர்வீசஸ். இதில் என்ன பண்ணுறாங்க, இது பேசிக்காக நமக்கு என்ன தெரியும், ரயில்வே மெயில் சர்வீசஸ்னால் லெட்டர் டிரான்ஸ்மிஷன் பண்ணக்கூடிய ஒரு சர்வீசஸ். நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் புக் பண்ணக்கூடிய லெட்டரை எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு வேலையை பண்ணக்கூடியது தான் ஆர்எம்எஸ். ஆர்எம்எஸ் மோஸ்ட்டாக எங்கே இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன்ஸில் தான் இருக்கும், இல்லை ஒரு டிவிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் வாங்குவாங்க, போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அந்த லெட்டர்ஸை கொண்டு போய் சேர்த்துவாங்க. பல்காகவே இவங்களோட ஒர்க் முடிஞ்சிடும். அந்த பல்க் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத நடுவில் சார்ட்டிங் ஆஃபீஸர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போது 10 லெட்டர் வருது, சென்னைக்கு 5 லெட்டர் அல்லது டெல்லிக்கு 5 லெட்டர்னா அதை வந்து பிரிப்பாங்க. பிரித்து எந்தெந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத இந்த சார்ட்டிங் ஆஃபீஸர்ஸில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்து சார்ட்டிங் ஆஃபீஸர்ஸ் அவுட் சைட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ். சில ஆஃபீஸர்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லையும் இருக்கும், சில ஆஃபீஸர்ஸ் இண்டிவிஜுவலாக தனி ரயில்வே ஸ்டேஷன் இல்லாமையும் சார்ட்டிங் ஆஃபீஸர்ஸ் ரன் ஆகும். அடுத்து ஹெச்ஆர்ஓன்னு சொல்லக்கூடிய ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ். இது யூஸ்வலாக போஸ்டல் டிவிஷன்ஸ், அதாவது எந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கோ அங்கே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, சூப்பர்வைசன் ஒர்க்கு பார்ப்பாங்க. நமக்கு எப்படி ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிஎல்ஐ இருக்குது, அந்த சப் அக்கௌண்ட் இருக்குது. அந்த மாதிரியே இந்த ஹெச்ஆர்ஓவும் ஃபங்க்ஷன் ஆகும். என்னென்னதுக்கு ஃபங்க்ஷன் ஆகும், சூப்பர்வைசிங் மெயில் ஹேண்டலிங், மெயில் ஆப்ரேஷன்ஸ், ரெக்கார்ட் கீப்பிங். ஒரு ஆஃபிஷியல் வராரு, அவரோட பிஎஃப், அவருக்கு சம்பளம் போடுறது, அந்த வேலைகளை ஹெச்ஆர்ஓ மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து இந்த ஹெச்ஆர்ஓக்கு அதுக்கு கீழே உள்ளது எஸ்ஆர்ஓன்னு சொல்லக்கூடிய சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ். சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கும், யூஸ்வலாக ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி போஸ்டல் டிவிஷன்ஸில் எஸ்ஓ இருக்கோ அதே மாதிரி ஆர்எம்எஸ் டிவிஷன்ஸில் எஸ்ஆர்ஓங்கிறது ஒரு சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ். இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா செகண்டரி யூனிட் ஆஃப் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ். டியூட்டி சார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த சார்ட்டிங் டியூட்டி என்ன பண்ணுற அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸாக இருக்கக்கூடியது தான் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ். அடுத்து டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ராவலிங் யூனிட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு போகி, ஒரு ட்ரெயினுடைய ஃபுல் சீட்ஸையோ இல்லை ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸையோ இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு எடுத்துருந்துருப்போம். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே முன்னாடி ஷார்ட்டிங் நடந்துச்சு, இப்போதைக்கு ஷார்ட்டிங் கிடையாது, வெறும் பார்சல் மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. இது என்ன இருக்கும், பைகளை வரக்கூடிய பைகளை அந்த போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்பேச்சிங் யூனிட்டாகவும் செயல்படும்.
இதுதான் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்னு சொல்றாங்க. அடுத்து இதுதான் அந்த ஆர்எம்எஸ்ல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போ அண்ட் போஸ்டல் ஸ்டாம்ப் டிப்போ. நமக்கு ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ்ல இருந்து ஸ்டாம்ப்ஸ் வரும். அது டைரக்டா நமக்கு வராது. டைரக்டா சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சர்க்கிள்லையும் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டிப்போக்கு வரும். ஃபர்தரா இதை தவிர நமக்கு தேவையான ஸ்டேஷனரி சப்ளை போஸ்டல் ஸ்டோர் டிப்போங்கிற இடத்துல இருந்து வரும். இதை தவிர ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நாம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸ் நம்மகிட்ட இருக்காது. ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். பட் நமக்கு கூடிய போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போலையும் நமக்கு தேவையான போஸ்டல் ஸ்டேஷனரிஸ் வந்து போஸ்டல் ஸ்டோர் டிப்போன்னு சொல்லக்கூடிய பிஎஸ்டியில இருந்தும் வரும். இதுல இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு சில லொகேஷன்ஸ்ல மட்டும்தான் இது பிஎஸ்டி சர்க்கிளை விட்டு, அதாவது சர்க்கிள் ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு வெளியில இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு அடிஷ்னல் பிஎஸ்டி இருக்கு. தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு அடிஷ்னல், சென்னை தவிர மதுரையில் ஒரு பிஎஸ்டி இருக்கு. உத்தரப்பிரதேசில் அலிகர்ல இருக்கு. இந்த அலிகர்ல வந்து இது இந்த போஸ்டல் ஸ்டோர் டிப்போ ஸ்டாம்ப் டிப்போவாகவும் போஸ்டல் ஸ்டோர் டிப்போவாகவும் நமக்கு அந்த சீல் செய்யக்கூடிய ஒரு சீல் டிப்போவாகவும் இருக்கு. நமக்கு இந்த பிஓல எஸ்ஓலாம் சீல் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த சீல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரைமரி சோர்ஸா அலிகர் பிஎஸ்டி இருக்கு. நம்ம 23 சர்க்கிள்லையும் சர்க்கிள் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒவ்வொரு பிஎஸ்டி இருக்கும். அடிஷ்னலா 3 சர்க்கிள்ல மட்டும் தனியா ஒரு பிஎஸ்டி இருக்கு. எங்கெங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிரால நாக்பூர்லையும், தமிழ்நாட்டில் மதுரையிலையும், உத்தரப்பிரதேசில் அலிகர்லையும் இருக்கு. அடுத்து போஸ்டல் ஸ்டோர் இப்போ என்ன பண்றாங்க? போஸ்டல் மெட்டீரியல்ஸ் தேவையானதை கொடுக்குறாங்க. அடுத்து இதுக்கான பர்ச்சேஸ் அண்டு அதனுடைய ஸ்டாக்ஸ் கீப்பிங் இதெல்லாமே பிஎஸ்டி பார்த்துக்கிறாங்க. அடுத்து இன்னொரு மெயின் ஃபங்க்ஷனிங் யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஆர்எல்ஓ, ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்எல்ஓ நம்ம பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? லெட்டரில் ஃப்ரம் அட்ரஸ்லேருந்து ஒருத்தர் டூ அட்ரஸ்க்கு அனுப்புவார். என்ன பண்ணுவோம்? ஒருவேளை இன்சஃபிஷியன்ட் அட்ரஸ்ன்னு திருப்புறோம். ஃப்ரம் அட்ரஸுமே இன்சஃபிஷியன்ட் அட்ரஸாக இருந்தால் அந்த லெட்டர் எங்கே போகும்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த லெட்டர் தான் ஆர்எல்ஓவுக்கு போகும். ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். ஒரு அனுப்புனரையும் கண்டுபிடிக்க முடியாமல் பெறுநரையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய லெட்டரை திரும்ப அனுப்பக்கூடிய ஒரு இடம் தான் ஆர்எல்ஓன்னு சொல்லக்கூடிய ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். இதுதான் எக்ஸாம்ல நிறைய கேட்குறாங்க. இந்த இதுவும் ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ், ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ், ரிட்டர்ன்ஸ் லெட்டர் ஆஃபீஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்சர்வேஷன் படிக்கும் பொழுது முழுமையாக படிச்சுக்கோங்க. என்ன இருக்கு, ரிட்டர்னா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க. ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லெட்டரை வந்து நம்ம ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்க்கு தான் அனுப்புகிறோம். இவங்க இந்த லெட்டர் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய லெட்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாமல் வரக்கூடிய லெட்டர்ஸை பிரித்து உள்ளுக்குள்ளே ஏதாவது அட்ரஸ் இருக்கா, இந்த அட்ரஸை வச்சு நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட முடியுமா அப்படிங்கிறத அங்கே செக் பண்ணுவாங்க. பட் அங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வேல்யூபிள் இல்லாத ஐட்டம், வெறும் பேப்பர் தான், காகிதம் தான் அப்படிங்கிறத கிழிச்சு சட்டரிங் மெத்தட்னு சொல்லக்கூடிய தூளாக கிழிச்சு அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு வேல்யூபிளான ஐட்டம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஏலம் விட்டு அந்த பணத்தை போஸ்டல் அக்கௌண்ட்டில், கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்எல்ஓ. இந்த ஆர்எல்ஓவில் வந்து எந்தெந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆர்டிக்கலை வந்து ஆர்எல்ஓக்கு சென்ட் பண்ணலாம்? அன்டெலிவர்டு மெயில்ஸு, அன்ரிட்டர்னபிள் மெயில்ஸு, ஸ்பெஷல் கேசஸ், அதாவது ஒரு ஃபாரின்லேருந்து வரும், ஃபாரின்லேருந்து வர ஆர்டிக்கலை நம்மளால் திருப்ப அனுப்ப முடியாமல் ஒரு ப்ராப்பரான அட்ரஸ் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாமே நம்ம ஆர்எல்ஓக்கு சென்ட் பண்ணி அங்கே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவோம். அடுத்து ஆர்எல்ஓ
எப்படி ஒரு ஆர்டிக்கிளை வந்தவுடனே வந்து அடுத்த நாளே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் இருக்கு. அந்த பீரியட் வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் அதை டெஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஆர்டினரி ஆர்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்ஓக்கு வந்ததுலேருந்து ஒரு மாதம் ரீட்டைன் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் யாருமே கிளைம் பண்ணல, அந்த லெட்டருக்குள்ளேயும் எந்த விதமான அட்ரஸும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாதத்துக்கு அப்புறம் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ரிஜிஸ்டர் லெட்டர் ஆர் ரிஜிஸ்டர் பார்சலாக இருக்கும் பட்சத்தில் 3 மாதம் வச்சுருப்பாங்க. மணி ஆர்டர் இருக்கும் பட்சத்தில் ரிட்டன் டு சென்டருக்கு அனுப்ப முடியுதான்னு பார்ப்பாங்க. அப்படி முடியலைங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த ஃபாரின் மெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம பைலிட்ரல் யூனிலிட்ரல் அக்ரிமெண்ட்னு சொல்லி அந்தந்த கண்ட்ரியோட அக்ரிமெண்ட் போட்டிருந்திருப்போம். அதுக்கேற்ற மாதிரி டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூகேலேருந்து வருது, லண்டன்லேருந்து வருது அப்படின்னா அந்த ஆர்டிக்கலாக நம்ம அக்ரிமெண்ட்டில் இங்கேயே டிஸ்போஸ் பண்ணலான்னு இருந்தால் இங்கே டிஸ்போஸ் பண்ணிடுவோம். இல்லை எங்களுக்கு தான் திரும்ப அனுப்பணும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் இருந்துச்சு. நமக்கு 2 நம்மளை வேர்ல்ட் லெவலில் இது மானிட்டர் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் யூனியன் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் ஒன்று இருக்கு. அடுத்து ஏசியாக்குள்ள பண்ணக்கூடிய ஏசியா பசிபிக் போஸ்டல் யூனியன் சொல்லக்கூடிய ஏபிபியூ இருக்கு. இதுக்குள்ள இருக்க ரெகுலேஷன்ஸ் படி நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த மாதிரி ரோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட முக்கியமான ரோல்ஸ் என்ன? மிஸ்யூஸ் பண்ணுறது. இப்போ டெலிவரி ஆகாத ஐட்டமை எங்கேயுமே மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, அந்த அஃபிஷியலே எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரிவெண்ட் ஆஃப் மிஸ்யூஸ் அதை பண்ணுறாங்க. அப்புறம் எங்கே ரெடியூஸ் தி போஸ்டல் கல்ட்ரஸ் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் கஸ்டமருடைய கான்ஃபிடென்ஷியலை பாதுகாக்கிறதுக்காகவும் வேல்யூபிள் லாஸ்ட் ஐட்டம்ஸ் எதையும் வேற யார் கையிலும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மெக்கானிசமாகவும் இந்த ஆர்எல்ஓ செயல்படுது. அடுத்து இப்போ நம்ம அந்த ஆர்எல்ஓ வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ பார்க்குறது வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஃபாரின் போஸ்ட்னு பார்த்தோம் இல்லையா, பார்ட் 2ல் ஃபாரின் போஸ்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த ஃபாரின் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ் இதில் என்ன முக்கியமான ஆஃபீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது பேர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் என்ன டியூட்டிங்கிறது. இன்டர்நேஷ்னல் மெயில்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு ஆர்டிக்கல் வருது அப்படின்னா க்ளோஸ்டு ஸ்டேஜில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸாக தான் இது விளங்குது. இது எப்படி அப்படின்னா இட் இன்டர்மீடியேட்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் போஸ்டல் நெட்வொர்க். இந்தியாவுக்குள்ளேருந்து வர ஆர்டிக்கலை இன்டர்நேஷ்னல் போஸ்டல் நெட்வொர்க்கோட இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக இது இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் இதை ரெகுலேட் பண்ணுறாங்க, நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான். ஏசியாக்குள்ளே இருக்க கண்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா ஏபிபியூ கைட்லைன்ஸ் படி அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இதுவே ஏசியாவை தாண்டி இருக்கும் பொழுது அது யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் கைட்லைன்ஸ் படி இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இந்த ஆர்டிக்கலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ்ஸ் க்ளோஸ்ட் மெயில் பேக்ஸ் ஃப்ரம் ஃபாரின் போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபாரின் போஸ்ட்லேருந்து வரக்கூடிய வெளி கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய க்ளோஸ்ட் மெயில் பேக்ஸை வாங்குவாங்க. அதை சார்ட் பண்ணி கண்ட்ரிக்குள்ளே ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெஸ்பேச் ஆஃப் மெயில்ஸ் டு ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். நம்மக்கிட்ட இருந்து வரக்கூடியதையும் எந்தெந்த கண்ட்ரிக்கு போகணுமோ அதுக்கு டெஸ்பேச் பண்ணுவாங்க. இது மட்டும்தான் பார்க்குறாங்களா ஃபாரின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இல்லை. மேனேஜ் என்கொயரிங் அண்ட் கிளைம்ஸு. இப்போ ஒரு ஃபாரின் ஆர்டிக்கல் இங்கேருந்து ஃபாரின் போய் தொலைஞ்சிருச்சு, அந்த போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அதுக்கு பொறுப்புங்கிற பட்சத்தில் அந்த கிளைம் ப்ராசஸை வந்து நம்ம த்ரூ ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வழியாக தான் நம்ம பண்ண முடியும். டைரெக்டாக
ஒரு ஃபாரின் போஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட நம்மளால் அந்த கிளைமை ப்ராசஸ் பண்ண முடியாதுங்கிற ரீசன்னால இவங்க அதை ஒரு இன்டர்மீடியேட்டராக நமக்கு நமக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கும் அந்த ஃபாரின் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நடுவில் இயங்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் தான் இந்த ஃபாரின் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? இதில் இந்த இன்டர்நேஷ்னல் மெயில்ஸை யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க? நம்ம ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துட்டோம். ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா என்ன? ஃபாரின்லேருந்து வரக்கூடிய மெயில்ஸோ இல்லை இங்கேருந்து ஃபாரின் போகக்கூடிய மெயில்ஸையோ ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ். இதே மாதிரி ஹேண்டிலிங் இன்டர்நேஷ்னல் மெயில்ஸை நம்ம எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் மெயில் ப்ராசஸிங் சென்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஐஎம்பிசிஎஸ். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சிட்டிஸில் லொக்கேட் ஆகிருக்கும். சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் யூனிட்ஸ் எங்கே இருக்கும்? சின்ன சின்ன ஏரியாக்களில் இந்த ஸ்மாலர் யூனிட்ஸ் ஆஃப் ஃபாரின் சப் போஸ்ட் ஆஃபீஸஸ் இயங்கும். இது மட்டும் இல்லாமல் டிரான்சிட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அங்கே எப்படி டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே டிரான்சிட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அது என்ன பண்ணும்? வரக்கூடிய ஆர்டிக்கிளை அப்படியே க்ளோஸ்டு பேக்ஸில் இன்னொரு ஆஃபீஸுக்கு மூவ் பண்ணக்கூடியது தான் டிரான்சிட் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் இந்த டிரான்சிட் ஆஃபீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிமிஷம் ஓகே, டிரான்சிட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம். இப்போ ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் என்ன என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கிளியரன்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க? கஸ்டமர் கிளியரன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து டாக்ஸேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் ஆர்டிக்கல் டெலிவரி பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒர்க்கை பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ் தான் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் மெயில் கரெக்டாக ஸ்டாம்ப்ஸ் ஒட்டியிருக்காங்களா? கஸ்டம்ஸ் டியூட்டி கரெக்டாக பண்ணியிருக்காங்களா? இது யாரோட? கஸ்டம்ஸோட டைப் வச்சு நம்ம கஸ்டம்ஸ் அஃபீஷியலும் இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் இருப்பாங்க. இவங்க இந்த டாக்ஸேஷன் பண்ணக்கூடிய வேலைகளை இவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரி எஃபிஓன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லி, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், குஜராத், கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா இங்கேயெல்லாம் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. இங்கே என்னென்ன டைப் ஆஃப் மெயில்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்கிறதும் டேப்லேஷன் போட்டிருக்கோம். பிபிடி கொடுக்கும்போது அதை படிச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். அடுத்து சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி ஒரு ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இது என்ன சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னால் என்ன? இவங்க டைரெக்டாக இவங்களுக்கு ஒரே ஒரு மேஜர் என்னென்னா, டைரெக்டாக இவங்களால எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. மெயில்ஸை ஃபாரின் அட்மினிஸ்ட்ரேஷனோட எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. இவங்க எஃபிஓக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும். இவங்க ஒரு செகண்டரி யூனிட். சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது ஒரு செகண்டரி யூனிட். நெக்ஸ்ட் ஒரு செகண்டரி போஸ்டல் யூனிட், அதாவது எஃபிஓடைய செகண்டரி போஸ்டல் யூனிட்டாக தான் இவங்களால வேலை செய்ய முடியும் ஒழிஞ்சு டைரெக்டாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது ஃபாரின் அட்மினிஸ்ட்ரேஷனோட. சரி, ஓகே. இப்போ இந்த எஃபிஓக்கும் எஸ்எஃபிஓக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஃபாரின் அட்மினிஸ்ட்ரேஷனோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சப் ஃபாரின் போஸ்ட்டோட இது பண்ண முடியாது. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ரெண்டு போஸ்ட் ரெண்டுமே பண்ணுவாங்க. எஸ்எஃபிஓவும் பண்ணுவாங்க, எஃபிஓவும் பண்ணுவாங்க. டெஸ்பேட்ச் டு ஃபாரின் கண்ட்ரிஸ் பண்ண முடியாது யாரால?
சப்ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸால் பண்ண முடியாது. இன்டர்நேஷ்னல் மெயில்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய வேலைகளை 2 ஆஃபீஸுமே பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சென்டர்ஸ். நமக்கு எப்படி இங்கே பார்த்துருப்போம், நம்ம லோக்கலில் வந்து பிபிசின்னு பார்த்துருப்போம், பிஸ்னஸ் போஸ்ட் சென்டர்னு சொல்லக்கூடிய பிபிசி இருக்கும். இதே மாதிரி நமக்கு இன்டர்நேஷ்னல் பல்க் மெயிலை ப்ராசஸ் பண்ணக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சென்டர்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல்க் இன்டர்நேஷ்னல் மெயில்ஸை ப்ராசஸ் பண்ணுறாங்க. இவங்க வேறு என்னென்ன வேலைகளை அடிஷ்னலாக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கஸ்டம்ஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் டைரக்ட் டிஸ்பேச்சிங். ஒரு டாக்குமெண்டேஷன் இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சென்டர்லேருந்தே ஃபாரின் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு டைரெக்டாக டிஸ்பேச்சஸும் பண்ணுறாங்க. அடுத்து இவங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன இங்கே? சரி, நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புனாவே போயிடுது. இன்டர்நேஷ்னல் பல்க் எதுக்காக அனுப்பணும்னா ஒரு பல்க் ஹேண்டில் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸு இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். லார்ஜர் ஷிப்மெண்ட்ஸாக இருக்குது, நிறையா இருக்குது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்திரிக்கை இருக்குது, அவங்க வந்து நிறையா ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பல்க் சென்டர்ஸில் கொடுக்கும் பொழுது ஈஸியாக அவங்களால டிஸ்பேச் பண்ணிக்க முடியும். இது சும்மா நார்மல் ஜென்ரலாக நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது முக்கியமாக கேட்குறதில்ல. பட் இந்த தாக் நிகந்தர் கேந்திரா டிஎன்கேன்னு சொல்லக்கூடிய தாக் நிகந்தர் கேந்திரா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது இந்தியா போஸ்ட் சைட்லேயுமே இதுக்கான டீட்டெயில் கைட்லைன்ஸ் இருக்குது. ஃப்ரீ டைமில் அதையும் போய் பாருங்கள். இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு கஸ்டமருக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த டிஎன்கேவை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஃபாரின் பார்சல் புக் பண்ணுறது மட்டும் இல்லை, அவரை எஜுகேட் பண்ணுறோம். எப்படி நீங்கள் ஒரு ஃபாரினுக்கு ஆர்டிக்கல் அனுப்பலாம், நீங்கள் எப்படி ஒரு ஐஇ கோடுன்னு சொல்லக்கூடிய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கோடை வாங்க முடியும். அடுத்து போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பில் ஆஃப் ஒரு பிபிஇன்னு சொல்லக்கூடிய போஸ்டல் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்டை வச்சு அவரால் பேங்க்ல இருந்து பைசா ஆர்டிக்கல் போய் சேர்றதுக்கு முன்னாடி அவரால் அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கான பைசாவை பேங்க்ல ஒரு ஷூரிட்டியாக வச்சு அவரால் வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறோம். ஒரு கஸ்டமருக்கு பார்சல் இன்டர்நேஷனலுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் அவருடைய தேவைகளை எப்படி பண்ணும் அப்படிங்கிற நெசசிட்டி கைடன்ஸும் இந்த டிஎன்கே மூலமாக நம்ம கொடுக்குறோம். இந்த டிஎன்கேல நம்ம டோர் ஸ்டெப்பும் கொடுக்குறோம். ஒரு கஸ்டமர் பல்காகவும் நம்மளால் இந்த டிஎன்கேக்குள்ளே ஒரு கஸ்டமரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இது எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கேட்டகரிக்கும், அடுத்தது அந்த லோக்கல் ஆர்டிஷன் இந்த ஏரியா வைஸ் அந்த கலை பொருட்கள் செய்யக்கூடியவங்களுக்கும் குளோபல் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த டிஎன்கே. இது எல்லாமே உங்கள் ஓவராலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற கிளாஸஸ் பிஏ கிளாஸஸ் மட்டும் தனியாக நடக்கும். அந்த பிஏ கிளாஸஸில் போஸ்ட் ஆஃபீஸ் கைடு எலாபரேட்டடாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் கிளாஸ் ஓவர்ஸ் டவுட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி எக்ஸிட் ஆகிடலாம்.